ஆற்றங்கரை கிராமத்திலேருந்து வர்றேன். இப்போ வந்து நடந்து முடிந்த குரூப் 4ல் ஸ்டெனோடைபிஸ்டில் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே நான் ஷார்ட் ஹேண்ட் படித்தது தான். ஷார்ட் ஹேண்ட் வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோடய காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் என்னோட சேர்ந்து ஒரு 30 பேர் வந்து ஜாயின் பண்ணோம் ஷார்ட் ஹேண்டில். ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஹையர் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நான் ஷார்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணப்போயே லாக்டவுன் வந்து போட்டுட்டாங்க. அப்போதான் ஒரு வருஷமாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை, ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம். நான் வீட்டுக்கு போய் தான் 1 இயராக வந்து ஷார்ட் ஹேண்ட் மட்டும் வீட்டில் உட்காந்து படித்தேன். டிகிரி எதுவுமே பண்ணலை, பிஎஸ்சி மட்டும் பண்ணிவிட்டு 1 இயர் மட்டும் ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் சிஓஏ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 22ல் தான் எப்படி எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் ஒரு கைடன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் 22ல் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஜாயின் பண்ணப்போ கிளாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நோட்ஸ் வந்து பின்னாடி வந்து டெஸ்ட் போடும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணேன். எல்லா டெஸ்ட் பேட்சுமே வந்து அட்டன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு டெஸ்ட்டு போடும்போதும் வந்து தெரிஞ்ச கொஸ்டினே ஒரு சில டைம் வந்து தப்பு பண்ணுவேன். அது தப்பு பண்ணும்போது தான் தெரியும் அடுத்த டைம் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கும் டெஸ்ட்டு போட தான் தெரியாத கொஸ்டினுக்குமே நம்ம ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தெரியும். எல்லா டெஸ்ட்டுமே கண்டிப்பாக நான் வந்து அட்டன் பண்ணிடுவேன். வந்து குரூப் 4 அச்சீவர் மீட்டில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ நினச்சேன் நம்ம கண்டிப்பாக எப்போ இந்த மாதிரி வந்து அச்சீவராக வந்து பேசுவோம் அப்படின்னு என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு அப்போயே நான் வந்து உள்ளே வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அச்சீவராக வந்து நிற்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஷார்ட் ஹேண்ட் சொல்லிக் கொடுத்தது யாருன்னா ஒரு குமரேசன் சார்னு ஒரு சார், அவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க தான் வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கே மிகப்பெரிய வந்து காரணம். ஷார்ட் ஹேண்ட் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ சேர்ந்தேன், படித்தேன், பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து வேலை கிடச்சிருக்கு. குமரேசன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் சுரேஷ் அகாடமிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்சு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அச்சீவராக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் சுரேஷ் அகாடமிக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்னோட அப்பா வந்து காய்கறி கடை தான் வச்சுருக்காங்க. அவங்களோட காலத்திலே அவங்க வந்து டைப்ரைட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்படி படிக்கணும் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து அவங்களால வாங்க முடியாத வேலையை இப்போ நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்பா வந்து எப்போயுமே லீவே போட மாட்டாங்க. இப்போது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி கூட கடைக்கு வந்து போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா. எப்படியாவது நம்ம வேலை வாங்கிடணும் அப்படின்னு தான் தோணும். உள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். எப்போயுமே நம்ம கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு உள்ளே இருந்தாலே அதுவே நம்மளை வந்து ஒரு அச்சீவராக கொண்டு போய் வந்து நம்மளை நிப்பாட்டிடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் தொழிலாளர் நல வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா ரொம்ப நான் என்ன நினச்சே பார்க்கல. இறைவனை அனுக்கிறோம்னு நினைக்கிறேன். இறைவனை அனுக்கிறோம் எதையுமே நடக்காது. அதாவது 1986 +2 படித்தேன், டைப்ரைட்டிங் படித்தேன். என்னை வழிநடத்த ஆள் இது மாதிரி சுரேஷ் அகாடமி மாதிரி அப்போது இல்லை. நாங்கள் படிக்கும்போது இதே மாதிரி அகாடமி இருந்திருந்தால் நாங்கள் சேர்ந்து நான் கவர்மெண்ட் வேலை ஜாப் முடிச்சிருப்பேன், சர்வீஸ் முடிச்சிருப்பேன். அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ இந்த சுரேஷ் அகாடமி வந்து இன்னும் நிறைய பேர் வழிநடத்த இல்லாமல் நிறைய பேர் கிராமங்களில் படிச்சுட்டு அவங்கள மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் மேலும் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள், ஏழை அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை உண்டு. இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை பயன்படுத்த வழிநடத்த ஆள் இல்லை. அந்த வழிநடத்த ஆள் இந்த மாதிரி சுரேஷ் அகாடமி மாதிரி இருந்து கிராமங்களில் செலக்ட் பண்ணி வந்து சேர்ந்து இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும். அரசு ஊழியர்கள் வந்து அதிகாரம் பண்ணுறவங்க இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கா. இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பேர் ஏழை நோய்களுக்கு வருவாங்க. அவங்க ஹெல்த் சேவை செய்கிறதுக்காக வரணும். அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்காக வரக்கூடாது. நம்ம இறைவன் நமக்கு அதிகாரம் பண்ண கொடுக்கல, சேவை செய்கிறதுக்காக கொடுக்குறோம். நான் வந்து இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறோம்னு இன்னும் நினச்சி கூட பார்க்கல என் மகளுக்கு. அது இப்போல்லாம் அரசு வேலை பார்க்கணும். குதிரை கூட கொம்பு வச்சிருக்கேன். அரசு நம்மளை மாதிரி நடுத்தர காசு இல்லை, பணம் இல்லை கொடுத்து வாங்குறதுக்கு. நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வேலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்